மலேசியாவில் நடைபெற்ற பன்னாட்டு சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு மதுரையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த போட்டியில் 5 தங்கம், 23 வெள்ளி மற்றும் 12 வெண்கலம் வென்றவர்களுக்கு விழாவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. வந்தவாசியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரதமர் மோடியின் ஆட்சியில் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளிடம் சீட்டு கேட்பதற்காகவே காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாகவும் அவர் சாடினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றி வருகின்றன. அங்குள்ள கடைவீதியில் சென்றவர்களை நாய்கள் விரட்டி விரட்டி கடித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அறுவடை செய்த நெல் மணிகளை விற்பனை செய்வதற்காக செஞ்சியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏராளமான விவசாயிகள் திரண்டனர். கூட்டம் அதிகரித்ததால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூடப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏரல் அருகே உள்ள பெருங்குளம் பாசன வாய்க்கால்கள் மணலால் மூடப்பட்டுள்ளன. குளத்தில் தண்ணீர் இருந்தும் பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதால் மதகு மற்றும் வாய்க்கால்களை சீரமைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு சாதகமாக காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுவதாக கூறி தஞ்சையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அணை கட்டுவதற்கு ஆதரவாக மேலாண்மை ஆணையம் நிறைவேற்றியுள்ள தீர்மான நகலை அவர்கள் தீயிட்டு எரித்தனர். கடலூர் மாவட்டம் சித்திரப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்களிடம் 1 லட்சம் கட்டினால் மாதம் 15,000 ரூபாய் தருவதாக கூறி நிதி நிறுவனம் ஒன்று பணம் வசூலித்து ஏமாற்றியுள்ளது. இந்நிலையில் பணத்தை மீட்டுத் தரக் கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டு கோட்டையில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர்.